சூப்பரா நம்மளோட பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு டிஷ்ஷுங்க, பெப்பர் சிக்கன். நான் என்னோட ஸ்டைல் எப்படி வைப்பேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முதல்ல நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இது நான் ஆல்ரெடி வீடியோ பிளாக் வேற போட்டிருக்கேன். ஆனால் ஒரு சிலவங்க எனக்கு அது சரியா தெரியல, 100 போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெப்பர் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். சாரி, பெப்பர் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சிக்கன் கிடைக்கும், நல்ல எலும்பு உள்ளதோ அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவே டேஸ்டியான எம்மியாக இருக்கும். நான் வெறும் சாதத்தோட தான் சாப்பிட போகிறோம். அதனால ஸோ நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன், ஒரு சோம்பு 1 ஸ்பூனு, கல்பாசி கொஞ்சோண்டி, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மசாலாஸ்க்கு மசாலா வந்து ரொம்ப போட்டிங்கன்னா மசாலா மட்டும்தான் இருக்கும், சிக்கன் இருக்கிற டேஸ்ட் தெரியாது. ஸோ அதனால தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர், இதுக்கு மெயின் வந்து பெப்பர். நான் வந்து வீட்டில் என்னோட பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் எழுதி வர வச்சிருக்கேன் மிளகு தூள்னு சொல்லிட்டு. ஏன்னா சில என் பொண்ணு எடுப்பா, நாங்களாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு மிளகாத்தூள். அப்புறம் வந்து ஒரு தக்காளி, கொஞ்சோண்டி மல்லி இலை, ஒரு 3 சின்ன வெங்காயத்தில் 3 வெங்காயம் எடுத்துக்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் தான் இதில் ரொம்பவே ஒரு நல்லா இருக்கும். ஒரு டேஸ்ட் யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் பூண்டு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து நம்ம நிறைய எடுக்கிறோம் அப்படிங்கனால ஸோ நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 50 to 100 பூண்டு எடுத்துருப்பேன். எனக்கு சரியா தெரியாது, நான் அளவோட கையளவில் பார்த்து நான் எடுக்கிறதுனால. கொஞ்சோண்டு இஞ்சி, இது வந்து ஒரு சின்ன ஒரு துண்டு வந்து நான் வந்து எடுத்து நச்சு வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி போடுவோம், பட் இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி அடிச்சு போடும்போது அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளோதாங்க. டக்குன்னு பண்ணுறோம், டக்குன்னு சமையல் ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க. வந்து அடுப்பு ஆல்ரெடி நான் பற்ற வச்சுட்டேங்க. எண்ணெய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கரண்டி அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம எண்ணெயில தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிக்கன் வந்து அதிலே நம்ம ஆயிலே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணியை ஊற்றி வேக வைப்போம். அதனால தான் நான் சொல்றேன். நல்லா சூடாச்சுங்க. இப்போ பாருங்க, நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் போடாச்சு. ஸோ உங்க எல்லாத்தையும் நான் உணவே போட்டுட்டேன்ல. எல்லாமே சமையல் எடுத்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்தில் போனோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பசங்க நிறைய கற்றுக்கிறதுக்கு வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு. ஆனால் அடுப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக வேலை பார்க்கணும். ஓகேவா? பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வலிக்க தான் செய்யும். அதனால இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொரிய ஆரம்பிச்சோடனே நம்ம வச்சிருந்தோம் இல்லையா இஞ்சி, இது கொஞ்சம் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு அரை பூண்டு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எதுக்காக நம்ம லாஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது கொஞ்சம் ஆயில நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் பண்ணுறாங்களேன், குழம்பு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் லெமன் ரைஸ் கூட தயிர் சாதம், எல்லாத்துக்குமே காம்பினேஷன், சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சில நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன் சொல்லுங்களேன். இது சாதம் வைக்கிறோம்னா இது வந்து ரொம்ப கட்டியாக வைக்காம ஒரு செமி கிரேவியாக வச்சுருவேன். சாதத்துக்கு கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம், அந்த மாதிரி வச்சுருவேன். அது என்ன வந்து இன்னும் ஜாஸ்தியாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அதனால இந்த வெங்காயம் எடுத்து பாருங்க, வெங்காயம் தாங்க மெயின் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வெங்காயத்தை கொஞ்சம் இல்லை நல்லாவே ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆக்கிட்டீங்கன்னா சிக்கன் எந்த சிக்கன் பண்ணாலும் அந்த டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு டபுளாக எடுத்து கொடுக்கும். அதுதான் மெயின். ஸோ அதனால தான் என்ன செய்யறாங்க எல்லாருமே பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைசி உப்பு எல்லாம் இது பண்ணும்போது முன்னாடியே நல்ல பொரிச்ச மாதிரி வெங்காயத்தை கொண்டு வருவாங்க. அப்பதான் அந்த பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் வதங்கவும் செய்யணும், ப்ளஸ் நமக்கு அதை பொரிச்ச மாதிரி வரணும் இல்லையா. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல், செமையான ஒரு எம்மியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அட்டகாசமான இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும், ரொம்பவே நமக்கு கருகக்கூடாது, பட் அந்த ப்ரௌனிஷ் வந்து வரணும். அதனால் கொஞ்சம் மறுபடியும் அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். எதுக்காக நான் அதை ஃபுல்லாக பண்ணிடுவேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி கமெண்ட் வரும். அதனால தான் இதாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ப்ரௌனிஷா அந்த பிங்க் இருக்கும், பட் அந்த அளவுக்கு பிங்க் இருக்காது. ஒரு ப்ரௌன் இருக்கும், அந்த அளவுக்கு ப்ரௌன் இருக்காது. அதனால உங்களுக்கு நான் சொன்னாலும் புரியாது. அதனால நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கா இந்த தெரியுது. அந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிக்கனோட டேஸ்டே நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ ஆகட்டும் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சூப்பரான கருகாம உங்களுக்கு நல்ல ப்ரௌனிஷா ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் நமக்கு வேணும், சரியா? அதனால தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளவு நேரம் டைம் எடுத்தது. இப்போ நம்மளோட சிக்கன் போடுவோம்.
கேட்டிருந்தேன். அது வந்து என்னோட வந்து இருக்கனால ஒரு சொல்றது எதுக்காக மூடி போட்டு வைக்கிறோம்னா நம்ம பண்ணுவது என்ன இந்த ஆயில் வந்து வந்து ஃபுல்லா ரெடி சம் டேஸ்ட் வைக்கலாம் அதனால மூடி போட்டு வைக்கிறோம் எனக்கு நான் இதுல போறேன் பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்காக நான் வந்து மூடி போட்டு வைக்கிறேன்னு சொல்றது அந்த தட்டுல ஃபுல்லா ஆயில் எல்லாமே இருக்கும் அதனால தான் நான் மூடி போட்டு வைக்கிறேன்னு சொன்னேன். பாக்குறதுக்கு வந்து தெரியும் அதனாலதான் சோப்பு நல்ல வெந்துட்டு இருக்கு சொல்லி போது பெப்பர் நான் வந்து வீட்டில் அரைச்ச பெப்பர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்ப்பேன். பெப்பரோட வாசனை செம்மையா இருக்கும் வீட்டில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதத்துக்கு கூட ஊற்றி சாப்பிட்றதுனால நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யணும் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணுவேன். எப்படின்னா நம்ம உள்ள ஊற்றிருக்கோம் எண்ணெய் அது வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் வரும். அதனால இதுக்கு மேலே அப்படியே மல்லித்தூள் தூவி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து ஆயில் பிரிஞ்சு வரட்டும்ன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைப்போம். அந்த 5 நிமிஷத்துல ஆயில் பிரிஞ்சு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த ஆயில் இது எல்லாமே அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து நின்றுச்சு. நான் ஒரு கலக்கி விட்டுட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பராக இதோட ஒரு பீஸ் வச்சு அப்படியே கிரேவியோட சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். சப்பாத்தி நான் சம்திங் நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க சோப்பு நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பெப்பர் சிக்கன் வச்சு மட்டும் சாப்பிட போகும். ப்ளஸ் என்னோட வ்ளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்மையாக சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை கமெண்ட்ல சொல்லுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.